என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது மிக முக்கியமான செய்தி. என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையில் இனி நீயே நினைத்து பார்க்காத அளவிற்கு அத்தனை நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. என் குழந்தையே, நான் என்னதான் செய்தேன் அம்மா, நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலைகள் செய்தாலுமே, உழைத்தாலும் விடாமுயற்சிகள் செய்தாலும் எல்லோருக்குமே நல்லதையே நினைத்தாலும் சரி, என்னுடைய அருமை வெறுமையை உணராமல் என்னை நாள்தோறும் உதாசீனப்படுத்தி என்னை கஷ்டத்தில் ஆழ்த்திக்கொண்டே இருக்கின்றார்கள். நான் வாழவே கூடாது என்று நினைப்பவர்கள் கண்முன்னால் என்னை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, கௌரவமாக வாழ வையுங்கள். என் அம்மா என்று என்னையே நம்பி வந்திருக்கும் உன்னை நான் நிச்சயமாக கைவிட்டு விடவே மாட்டேன். என் செல்லமே, நான் கோபப்பட மாட்டேன் என்று உன்னிடத்திலே சத்தியம் செய்து கொடுக்கின்றேன். ஆனால் நான் கோபப்படும் வகையில் என்னை சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. நான் என்னதான் செய்வேன் என்று நீ தினமும் புலம்பிக் கொண்டுதானே இருக்கின்றாய் அல்லவா? இனி என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என பயந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய தன்மானத்திற்கு ஒரு பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்காக உனக்கு கோபம் வருவது தவறு இல்லை. ஆனால் அந்த கோபமானது தற்காப்பு ஆயுதமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, அதனை மற்றவர்களுக்கு பாதிக்கக்கூடிய ஆயுதமாக நீ பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்றுதான் நான் உன்னிடத்திலே தெளிவாக சொல்கின்றேன். இதையெல்லாம் உனக்கு புரியும் என்று உன் அம்மா நான் நினைக்கின்றேன். நீ நினைத்தது எல்லாவற்றையும் உடனே நான் உனக்கு நடத்தி கொடுத்து விட்டால் பிறகு இந்த தாயானவள் இருப்பதனை நீ மறந்துவிடுவாய் தானே. அதனால்தான் யார் யாருக்கு எப்பொழுது எதை தர வேண்டுமோ அதையெல்லாம் அவரவர்களுடைய கர்ம வினைகளை பொறுத்து சரியான நேரத்திலே இந்த அம்மா நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் சீக்கிரமே நீ எதிர்பார்த்ததை உன்னுடைய கரங்களில் கொண்டு வந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகின்றேன். நீ வாழவே கூடாது, நீ சந்தோஷமாக இருக்கவே கூடாது என்று எப்பொழுது பார்த்தாலும் உன்னை தூற்றிக் கொண்டும் உன் மனதில் வருத்தத்தை உண்டாக்கி கொண்டும் துன்பம் துயரங்களை கொடுத்து கொண்டும் எல்லாம் நாள்தோறும் இருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, துன்பம் துயரங்களை எல்லாம் நாள்தோறும் கொடுத்து கொண்டு அதிலே நீ கஷ்டப்படுவதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு அவர்களுக்கு உண்டான தண்டனையானது இன்னும் சில நாட்களிலேயே கொடுக்கத்தான் போகின்றேன். என் செல்லமே, அவர்களை பற்றி எல்லாம் நீ ஒருபொழுதும் வருந்தாதே. உனக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். யாரோ எதையோ சொல்கின்றார்கள் என்பதற்காக உண்மையான உறவுகளை மட்டும் நீ இழந்து விடாதே. எக்காரணம் கொண்டும் யார் என்ன சொன்னாலும் உண்மை எது பொய் எது என்று சொல்கின்றவர்கள் நோக்கத்திற்காக சொல்கின்றார்கள் என்பதனையெல்லாம் நீ புரிந்து அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும். உன் மனதில் நீ நினைத்திருக்கக்கூடிய கனவுகளையெல்லாம் இந்த அம்மா நிச்சயமாக உனக்கு நனவாக்கி கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த வெற்றியையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய நிம்மதியை பல மடங்காக நான் அதிகரித்து தான் கொடுக்கப் போகின்றேன். நீ இப்பொழுது நிம்மதியை இழந்துவிட்டு சந்தோஷமாக இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இதே நிலை உனக்கு தொடர்ந்து வரப்போவது இல்லை. இப்போது வேண்டுமானால் நீ சிரிக்க முடியவில்லையே என்று கவலையும் கண்ணீருமாக என் வாழ்க்கை இருக்கின்றது என்று வருத்தப்படலாம். இப்பொழுது நீ எந்த அளவிற்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கின்றாயோ அதைவிட பல மடங்காக உன்னுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சி தரக்கூடியதாக மாறப்போகின்றது. உன்னை பார்க்கப் போகின்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பாராட்டி உன்னுடைய வளர்ச்சியை பற்றி பெருமையாகவும் உன்னுடைய நல்ல குணங்களை பற்றி புகழ்ந்தும் பேசத்தான் போகின்றார்கள்.
அது மட்டுமல்ல, பெற்றவர்களுக்கு முன்பாக நீ சந்தோஷமாக பெயர் சொல்லும் பிள்ளையாக வாழத்தான் போகின்றாய். அப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் இந்த அம்மா உனக்கு நான் அமைத்து தரப்போகின்றேன். என் செல்லமே, உனக்கு பிடித்த வழியில் நீ செல்லப் போகின்றாய். நீ யோசிக்கும் விஷயங்கள் எதையுமே நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். வாழ்க்கை என்றால் அதில் இருக்கக்கூடிய பாதைகள் முள்ளாகவும் இருக்கலாம், பூக்களாகவும் இருக்கலாம். நீ செய்யக்கூடிய விஷயங்களும் அப்படித்தான். முதலில் கஷ்டமாக இருக்கின்றது என்று நீ எதையும் நினைத்து விடாதே. எளிதாக இருக்கின்றது என்று எதையும் சாதாரணமாகவும் நினைத்து விடாதே. உன்னுடைய உழைப்பை நீ எப்படி கவனத்துடன் செலுத்துகின்றாயோ அது போன்றவே உன்னுடைய பலன்களும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் அதில் உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய கடமை. நீதான் இதை சிறப்பாக செய்ய வேண்டும். அதனால் கவனமாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதன் பிறகுதான் நீ செய்ய வேண்டும். உன்னுடைய உழைப்பில் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையோடும் நீ செய்யும் பொழுது நீ கேட்டதையும் என்னிடத்திலே ஆசைப்படுவதையும் நான் ஒரு பொழுதும் கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்லிவிட மாட்டேன். என் தங்கமே, நீ எப்படி வாழ வேண்டும், உன் வாழ்க்கையை நீ எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அதே போலவே உனக்கு அமைத்து கொடுத்து சகல செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நான் உனக்கு கொடுப்பதாக தீர்மானித்து விட்டேன். இந்த அம்மாவினை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை என்னிடத்திலே நீ ஒப்படைத்து விட்டாய் அல்லவா? அதனை எப்படி நான் உனக்கு நல்லதை செய்யாமல் விட்டு விடுவேன்? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் துரத்தி அடித்து உன் வாழ்க்கையில் நிறைவான சந்தோஷத்தையும் மனநிறைவையும் நிம்மதியையும் என்றுமே நிலைத்திருக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இதுவரை உன்னிடத்திலே எது இல்லை என்று நீ சொன்னாயோ, காசு, பணம், வீடு, வாசல், சொந்த பந்தம் எல்லாம் உன்னை தேடி வரத்தான் போகின்றது. இவையெல்லாம் உன்னை தானாகவே தேடி வரும்பொழுது உன்னுடைய சமூக அந்தஸ்தை உச்சத்தில் இருக்கும் என்பதை அத்தனையும் உனக்கு நான் கொடுக்கப் போகின்றேன். யாராலும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. யாருக்கும் கிடைக்காத வெற்றியும் சந்தோஷமும் மன நிம்மதியும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் தினமும் உன்னிடத்திலே கொண்டு வந்து நான் சேர்த்து விடுவேன். என் செல்லமே, இனி ஒவ்வொரு நாள் விடியலிலும் உனக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்பாகத்தான் இருக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இதோடு உன்னுடைய வாழ்க்கையானது முடியவில்லை. உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் நான் நாள்தோறும் காத்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் என்று உனக்கு ஒரு முக்கியமான வாக்கினை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த அம்மா சொல்வதை கேட்டு நீ பயப்பட வேண்டாம். உன் அம்மா என்றுமே உனக்கு ஒரு நல்ல விஷயங்களைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எதை நினைத்தும் கவலைப்படாதே. நான் சொல்கின்றதை நீ மனதார கேட்டு இந்த அம்மாவின் வாக்கின்படி நடந்தால் போதும். உனக்கு நடக்க இருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு தானாகவே வந்து சேர்ந்துவிடும். நீ யாரை அதிகம் நம்பினாயோ, யார் மீது அதிக அன்பு செலுத்தினாயோ அவர்களாலேயே இன்று உன்னுடைய மனது உடைக்கப்பட்டு நம்பிக்கை துரோகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய். உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் உன்னுடன் இருந்தவர்கள் அல்லவா? நீ எந்த அளவிற்கு அவர்கள் மீது அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தாயோ அந்த அன்பை அவர்கள் இப்பொழுது தவறு என்று நினைக்கின்ற அளவிற்கு நம்பிக்கை துரோகத்தை செய்துவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் என் பிள்ளையே,
இப்பொழுது அவர்களின் நிலை என்னவாக இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உனக்கு வந்திருக்கின்றது. அதற்கு காரணம், அவர்கள் செய்த அந்த துரோகத்தை நினைத்து நினைத்து நீ மனவேதனையை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான பல நேரங்களில் நீ தொலைத்து விட்டாய் என் தங்கமே. மனமாறுதல் கூட அடைய முடியாமல் கண்ணீருக்கு மட்டுமே அதிகமான வேலையை கொடுத்துவிட்டாய். மாறாக உன்னுடைய அன்றாட நடவடிக்கைகளில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வேறு விதமாக நடந்துவிட்டது. வேறு எந்த ஒரு விஷயத்தையும் முன்பு போல உன்னால் தெளிவாக செய்ய முடியவில்லை. இவையெல்லாம் இன்று எங்கே உன்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றது தெரியுமா? இந்த வாழ்க்கையே இனிமேல் நமக்கு வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த உடலில் இந்த உயிர் எதற்காக இருக்கின்றது என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு என் பிள்ளையின் வாழ்க்கை இவ்வாறு இக்கட்டான சூழ்நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டது. என் குழந்தையே, உன்னை இந்த நிலைக்கு தள்ளியவர்களின் நிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொண்டால்தானே உன்னுடைய மனது நிம்மதியடையும். என் பிள்ளையே, என் தங்க பிள்ளையே, நம்பிக்கை துரோகத்தை செய்வதற்கு முன்னால் அவர்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற இந்த செயலினால் ஒருவரினுடைய மனது எவ்வளவு காயப்படும் என்றோ, ஊர் என்ன பேசும் என்றோ, சமுதாயத்தில் எவ்வளவு அவமானம் வரும் என்றோ, குடும்ப கௌரவம் உடைக்கப்படும் என்றோ ஒரு துளியாவது எண்ணிப் பார்க்க வேண்டாமா? எப்படியெல்லாம் ஒருவரினுடைய மாற்றங்களை எதிர்பார்த்து ஒரு கேவலமான விஷயத்தை செய்கின்றார்கள் என்றால் அவர்களின் மனதில் எத்தனை கெட்ட எண்ணங்கள் இருந்திருக்கும், எத்தனை இழிவான எண்ணங்கள் இருந்திருக்கின்றது. ஒரு முறை என் குழந்தை நீ சிந்தித்து பார்த்திருந்தால் மதிப்பும் மரியாதையும் குறையாமல் இருந்திருக்குமே. மற்றவர்கள் மதிப்பதற்கு கூட தகுதியில்லாத குணங்கள் அல்லவா இந்த கேடு கெட்ட ஜென்மத்திற்கு வந்திருக்கின்றது. இது போன்ற குணங்களை கொண்டவர்கள் வாழ்க்கைக்குள் உண்டான அவப்பெயர் நிச்சயமாக ஒரு நாளும் அந்த பெயர் மறையாது. என் அன்பு தங்கமே, உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நான் செய்திருக்கின்றேன். இவர்களுக்குள்ளான தொடர்பு இதற்கு மேலும் உனக்கு தேவைப்படவில்லை என் தங்க பிள்ளையே. அவர்களை பற்றி இந்த நேரத்திலாவது உன்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என்று நினைத்து நீ நிச்சயமாக மனசந்தோஷம்தான் அடைய வேண்டும். என் குழந்தையே, இது நாள் வரைக்கும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் சோதனைகளுக்கும் உனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் இந்த நம்பிக்கை துரோகம் கற்றுக் கொடுத்ததைப் போல வேறு எதுவும் உனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மற்றது எல்லாம் வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயங்கள். ஆனால் இது எதிர்பாராத ஒரு கொடுமை அல்லவா? முதலில் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல இது உனக்கு பழகிவிடும். இப்பொழுது ஆரம்பம் என்பதனால் என் குழந்தையே, நீ தாங்கிக் கொள்ள முடியாது தவித்து கொண்டு நிற்கின்றாய். ஆனால் இந்த சூழ்நிலை மாறும், இந்த காலம் மாறும். அது மட்டுமல்ல, உன் கஷ்டங்களும் உன்னை விட்டு கடந்து போகும். அதன் பிறகு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ நிச்சயமாக உனக்கு அமையும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு நம்பிக்கை துரோகத்தில் செய்தவர்களின் நிலைமையை கண்டால் உன் அம்மா எனக்கு அத்தனை பரிதாபமாக உள்ளது. ஏனென்றால் ஏதோ ஒரு காரணத்திற்காக யாருடைய பேச்சினையோ கேட்பதற்காக, யாருடைய மனதையோ காயப்படுத்துவதற்காக அல்லது சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த நம்பிக்கை துரோகத்தை உனக்கு செய்தார்களோ, இன்று அவர்கள் மூலமாகவே அதிகமான ஏமாற்றத்தை அவர்கள் சந்தித்து விட்டார்கள். என் தங்கமே, நம்பிக்கை துரோகம் என்றால் என்ன என்பதை உன்னை விட அவர்களுக்கு அவர் நம்பிய உறவு அதிகமாக காண்பித்து கொடுத்துவிட்டது. என் செல்ல பிள்ளையே, இப்பொழுது
இப்பொழுதெல்லாம் ஒருவன் செய்கின்ற பாவத்திற்கான தண்டனையை பெறுவதற்கு அடுத்த ஜென்மம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனினுடைய பாவ கணக்கு அதிகமாகும் பொழுது உடனுக்குடன் தண்டனையை இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றது. உன் அம்மா நான் சொல்வது இந்த இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உனக்கு துணை நிற்கும் பொழுது, உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது அவர்களின் அழிவு உன்னுடைய கண்முன்னே நிகழும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு இப்பொழுது வருகின்ற அத்தனை கஷ்டங்களுக்கே கொடுக்கின்றவர்களை உன் தாயானவள் நான் ஒரு நாளும் நன்றாக இருக்கும்படி செய்ய மாட்டேன். என் தங்கமே, நீ வேண்டுமானால் அவர்கள் உன் உறவு என்று அவர்கள் செய்த துரோகத்தை நீ மறந்துவிடலாம். ஆனால் ஒரு நாளும் உன் அம்மாவினுடைய பாவ கணக்கிலிருந்து அது விலகியே விடாது. என் தங்கமே, நீ மற்றவர்களிடத்தில் இரக்க குணத்தோடு அன்பு பாராட்டுகின்றாய். ஆனால் அவர்களுக்கான விதை துரோகத்தில் அல்லவா ஆரம்பித்திருக்கின்றது. அப்படி இருந்தால் வாழ்க்கையே முள்செடி போல ஒவ்வொரு நாளும் அவர்களை குத்தி குத்தி கிழித்து கொண்டிருக்கின்றது. அதை யாராவது தடுத்து நிறுத்த முடியும்? அவர்களின் வினைப்பயனை அவர்களே அனுபவிக்கின்றார்கள். என் தங்கமே, அனுபவித்து கொண்டும் இனிமேல் இருக்க போகின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பிடித்த ஒரு கஷ்ட காலம் உன்னை விட்டு சென்று விட்டது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதனை நீ சரியாக செய்து கொண்டிரு. உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று பேசிய இவர்களினுடைய எண்ணங்களை நீ ஒருபொழுதும் உண்மை என்று ஆக்கிவிடாதே. அந்த கேடு கெட்ட ஜென்மத்திற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ளாதே. அவர்கள் என்ன செய்தாலும் சரி, என் குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயம் சரி என்று காண்பித்து கொடுக்க வேண்டும். உன்னை விட்டு பிரிந்ததற்கும் உனக்கு ஏற்படுத்திய இந்த துரோகத்திற்கும் எத்தனை தவறு செய்துவிட்டோம் என்று அவர்களே வருந்தி உன்னிடம் வந்து சேர்வார்கள். என் தங்கமே, இது இந்த அம்மாவினுடைய சத்திய வாக்கு. அவர்கள் முழுவதுமாக வருந்த போகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் எடுத்த தவறான முடிவினால் அவர்களின் வாழ்க்கை சிதைந்து போயிருக்கின்றது என்றும் இனி மீண்டும் சரியாக்குவது என்பது முடியாத காரியம் என்றும் அவர்கள் உனக்கு செய்த துரோகத்தை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். அவர்கள் நம்பிய உறவு அவர்களுக்கு கொடுத்து விட்டது. அதனால் என் தங்கமே, இனி உன் அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.